எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிறிஸ்துமஸை முன்னிட்டு இன்னைக்கு மார்க்கெட் லீவ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரே போர் அடிக்குது. கரெக்டாக இன்னைக்கு புதன்கிழமை வேற. டக்குன்னு ஒரு கறி கிஞ்சி எடுத்துட வேண்டியதுதான். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அல்லது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க, எந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அவங்க செலக்ட் பண்ற ஸ்டாக்கு ஒரே வாரத்துக்குள்ள அல்லது ஒரு 10 நாளுக்குள்ள கடைசிக்கு ஒரு மாசத்துக்குள்ளேயாவது அவன் திரும்பி அவனுடைய பழைய ஹையோ அல்லது பிரேக் அவுட் பண்ணி புது ஹையோ உருவாக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இந்த ஸ்விக்கின்னு ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஷேர் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மேல் நோக்கி போற மாதிரி ஒரு கிரீனிஷ் பேட்டர்ன் ஒன்று விழுந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் கீழே வந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் மேலே போயிருக்கு. அப்புறம் மறுபடியும் விழுகிற மாதிரி காமிச்சிருக்கு. அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறான். அப்புறம் மறுபடியும் இறங்குறான். அப்புறம் மறுபடியும் ஏறான். ஸோ அப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒருத்தர் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணா ஸோ மினிமம் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா ஒரு 5 நாளுக்குள்ள அல்லது 10 நாளுக்குள்ள நல்ல ரிசல்ட் வரணும். அது எப்படி? குறைஞ்சது ஒரு 5% மேலேயோ அல்லது 5% கீழே இறங்குற மாதிரி இருக்கணும். இப்போ ஓஎன்ஜிசி அல்லது கோல் இண்டியா அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டாக் லார்ஜ் கேப் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு அந்த மாதிரி நடக்கணும். உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கா? எனக்கெல்லாம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது எந்த மாதிரி ஒரு ஸ்விங்கிக்கு பிடிக்கணும்னா மிட் கேப் பங்குகளாக பார்த்து பிடிக்கணும். மிட் கேப் பங்குகள் மிக எளிதாக வேகமாக நகரக்கூடியது. ஸ்மால் கேப் பங்குகளும் சரி, மைக்ரோ கேப் பங்குகளும் சரி, மிட் கேப்பை விட ரொம்ப ஃபாஸ்டா வயலண்டா மூவ் ஆனாலும் அவன் டக்குன்னு கீழே வந்து மூவ் அடிச்சிட்டான்னா அப்புறம் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ மிட் கேப் பங்குகள் தான் ஸ்விங்குக்கு பெரும்பாலும் உகந்தையாக இருக்கும். சரி, மிட் கேப் தவிர்த்து வேற யாருன்னா இந்த ஐபிஓல ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ரீசெண்டாக இப்போ புதுசாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் புது கலாச்சாரம் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஐபிஓல வந்திருக்கு. ஒரு நண்பர் கூட சொல்றாப்புல, ஒருவேளை ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பொசிஷன், செகண்டரி மார்க்கெட்ல இருக்கிற பொசிஷனை பூரா எடுத்து விட்டுட்டு எல்லாம் ஐபிஓ அப்ளை பண்ண போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஐபிஓக்களும் நிறைய வருது. ஐபிஓக்கள் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய மூவ்மெண்ட் ரொம்பவுமே வயலண்டா இருக்கு. ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மிட் கேப் போன்ற பங்குகள், அதே மாதிரி புதுசாக ஐபிஓல இருந்து வந்த பங்குகள், அதாவது ஐபிஓலயே கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமாக இருந்து டிமாண்ட் இருந்த பங்குகள் அப்படின்ற மாதிரியான ஸ்டாக் செலெக்ஷன் மேபி ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்றவங்க எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகம். அடுத்தது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தலையெழுத்து தான். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஐபிஓ ஸ்டாக்குகளே ஒருத்தர் சூஸ் பண்றாருன்னு வச்சுங்க. இப்போ அந்த வாரி எனர்ஜி அப்படின்ற ஒரு ஷேர் சூஸ் பண்றாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு கிரீன் கேண்டில் விழுந்ததுக்கு அப்புறம் லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு கிரீன் இருக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் என்னைக்கு கிரீன் கேண்டில் உழுகுதோ அப்போ வாங்கி பார்ப்போம். ஏன்னா பொதுவாக கிரீன் கேண்டில் உழுகுது, அது மேல் நோக்கி ஏறதுக்கு உண்டான அடையாளம். ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸும் சரி, அதனுடைய ஹையும் சரி, ப்ரீவியஸ் டேவை விட அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு பேட்டர்ல எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த வாரி எனர்ஜி அவருக்கு லக்கு தான். எடுத்த லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் விழுந்த முதல் கிரீன் கேண்டில் இருந்தே அவன் அழகா 2400 ரூபாயிலிருந்து 3800 ரூபாய் வரைக்கும் 10 நாள்ல அருமையான ஒரு லாபம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் யாராவது இங்க போய் மறுபடியும் ரெட் உழுகுது, இந்த இடத்துல யாராவது வாங்குவாங்களா? எனக்கு தெரிஞ்சு வாங்குறதுக்கு உண்டான ஆட்கள் கம்மி. ஏன்னா அது ஏதாவது ஒரு சப்போர்ட்டை குறிக்குதா? இங்க பாருங்க, இப்படி இருக்குது மார்க்கெட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு சப்போர்ட் கிட்ட கிரீன் விழுந்ததுன்னா கூட அது மேபி அடுத்த ஸ்விங் மேல் நோக்கி போலாமான்னு நினைச்சிருக்கலாம். பட் இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் தெரியாம எடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரிஸ்க் ரிவார்டு வச்சு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? இங்கிருந்து பழைய ஹை வந்துச்சுனாவே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சு எடுக்கிறார். அப்ப ஸ்டாப் லாஸ் எங்க போடணும்? ப்ரீவியஸ் லோ கிட்ட போடணும். அப்ப ப்ரீவியஸ் லோ கிட்ட போட்டா 3வது நாள்லயே கும்பா ஒரு 5% எல்லாம் அழகா பிடிச்சி அடி வாங்கிட்டு போய் 8% அடி வாங்கிட்டு போயிருக்கும். அதே வேற ஒருத்தர் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பாக்குறாரு. அவர் எந்த இடத்துல வாங்கலாம், ஸ்விங் ட்ரேடிங் அல்ல ஷார்ட் டைம் ட்ரேடிங் அப்படின்றது சரி, ஓகே, ஒரு ஸ்லோப் ஆயிருக்கு, அந்த ஸ்லோப்ல ஒரு 2 பாயிண்ட் டச் பண்ணியிருக்கான். இப்போ மறுபடியும் கிரீன் விழுந்திருக்கான். ஒருவேளை இங்கிருந்து மேல் நோக்கி ஏறுவானோன்னு சொல்லி ஒரு 2400 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா மறுபடியும் அவருக்கு ஒரு 3400 ரூபாய். சரி, வேற ஒரு ஷேர் பார்ப்போம். இந்த டிபிஎல்னு ஒரு ஷேர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனு அதே மாதிரி சில நேரங்களில் பண்ணியிருக்கான். ஒரு என்ட்ரி ஃபெயில் பண்ணியிருக்கான், அடுத்த என்ட்ரி ஒரு மிக அழகிய லாபம் அப்படின்றது பண்ணியிருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுரக்ஷா கண்ட மேனிக்கு பண்ணியிருக்கான். கண்டிப்பா 2 முறையும் ஸ்டாப் லாஸ் அடிதான். இந்த இடத்துல கிரீன் விழுந்திருக்கேன்னு அடுத்த நாள் போய் வாங்கியிருந்தா அடுத்த 2 நாட்கள்ல ஸ்டாப் லாஸ் அடி. சரி, மறுபடியும் ஒரு கிரீன் விழுந்திருக்கானே, மேலே ஏறிடுவான்னு நினைச்சு வாங்கியிருந்தா மறுபடியும் அடுத்த 3வது நாளே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அடக்கடவுளே! ஆனா இங்க பாருங்க, இந்த பிளாக் பக் அப்படின்ற ஒரு ஐபிஓ சமீபத்தில் லிஸ்ட் ஆயிருந்தது. அவன் 253 ரூபாய்க்கு பையிங் சைடு இருந்து மேல் நோக்கி ஏறினவன் இப்ப வரைக்குமே செல்லிங் வரல.
ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் ஒருத்தர் மிட் கேப் செலக்ட் பண்ணாலும் சரி, அல்லது லேட்டஸ்ட்டாக வந்து ஐபிஓ ஸ்டாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஏதாவது டபுள் பாட்டம் போடுது அல்லது பிரேக் அவுட் போடுது அல்லது இந்த மாதிரி தொடர்ந்து ரெட்டிஷ் கேண்டலாக வச்சுக்கிட்டு கிரீனிஷாக திரும்ப வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி நேற்றற்ற ஹையை விடவும் இன்னைக்கு தாண்டி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பனை விடவும் க்ளோஸ் வந்து மேல் நோக்கி போயிருக்கு அப்படின்ற மாதிரி கிரீன் கேண்டில் பார்த்து எடுத்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன வேணும்? லக் என்பது நம்மளுக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி அந்த ஸ்டாக்குக்குள்ள ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் கும்பா தான். சரி, இதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, சரி இந்த கிரீன் கேண்டில் போட்டிருக்கா ப்ளஸ் அடிஷ்னலாக எம்ஏசிடி பையிங்கில் கொடுக்குது அல்லது வேற ஏதாவது இண்டிகேட்டர்கள் ஆர்எஸ்ஐ போன்ற அல்லது டிஎம்ஐ போன்ற மூவிங் நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்கள் ப்ளஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். பட் என்னதான் எடுத்தாலும் என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டு அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டும் நம்மளுடைய லாபத்துல பெரும்பங்கு அப்படின்றது முடிவு செய்யுது. அதுக்கப்புறம் ரிஸ்க் ரிட்டர்ன் போடுறது அவங்களுடைய சைக்காலஜி பொறுத்து. நம்மளுடைய ரிஸ்க் இவ்வளோதான், 5% ரிஸ்க், 10% ரிஸ்க்னு ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி அதே மாதிரி ரிட்டர்ன் ஒரு 10% வந்தால் கூட போதும். அல்லது ஸ்டாப் லாஸ் ஒரு தடவை நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்குள்ள நம்மளோட என்ட்ரி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தது ஸ்டாப் லாஸ் முதல்ல பெருசாக ரிஸ்க் போட்டிருப்போம், அந்த ரிஸ்க்கை குறைச்சி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுடைய திறமை தான், அவங்களுடைய சைக்காலஜி தான். இது யார் பண்ணாலும் கரெக்டாக 100% அக்யூரசியோட பண்ண முடியும். பட் இந்த ஸ்டாக் செலெக்ஷன், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்கவுங்க ராசி தான். அதனால ட்ரேடிங் பண்றவங்க கடைசிக்கு உருப்படியா இந்த ரிஸ்கை டிஃபைன் பண்றது, ரிட்டர்னை டிஃபைன் பண்றது, ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிட்டே வர்றதாவது கரெக்டா பண்ணோம்னா ஓரளவுக்கு ஜெயிச்சு வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நண்பர்களே, 2025 உங்களுடைய பிளான் என்ன? நான்லாம் ஒரு அருமையான பிளான் போட்டேன். 2015, 16 பிளான் போட்டேன், எப்படியாவது வெளிநாட்டில் போய் வேலை தேடி நல்லா செட்டில் ஆகணும்ட்டு. அது 16, 17 நடக்கலினாலும் டக்குன்னு 2018 சில வருடங்கள் கழிச்சு நான் வெளிநாடு என்பது போயிட்டேன். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிற பதவியிலிருந்து உயர்ச்சி இந்த வருஷம் அடையணும் அல்லது வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரியர் ஓரியன்டான பிளான் அப்படின்றது போடத்தான் வேணும். பட் நான் வந்து என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னாக்கா, தொழில் ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்ப இந்தியா வந்து தொழில் செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவிகரமா இருக்கு. நான் இனி மறுபடியும் துபாய் திரும்பி போகிற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. இங்கேயே எனக்கு வந்து இப்போ செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் ஒரு 3 வருஷமா எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இங்கேயா அங்கேயா மறுபடியும் துபாய் போகிறதா அல்லது இங்கேயா அப்படின்ற மாதிரி நான் முடிவு எடுக்க முடியாமல் திறனிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் 2025 இங்கேயே இந்தியாவிலே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸே, ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே மாதம் ஒரு 50,000 பக்கம் சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது 2025 அது போக 2025 நான் பல்வேறு அப்ஜெக்டிவ்ஸ் வச்சாதான் ஏதாவது 1-2 மீட் அவுட் ஆகும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி கடந்த 2-3 வருடங்களில் இங்கேயே இருந்தால் என்னவெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி தோசை பிஸ்னஸ் பண்ணுறது, கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் ஒன்று வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் அடிஷ்னலாக மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதை எடுத்தாச்சு. இப்போ கூடுதலாக இந்த ரிசர்ச் அனலிஸ்டையும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடலாமே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி ஆக்சிஸ் டைரக்ட், ஐசிசி டைரக்ட், மற்ற ஆன்லைன் ஸ்டாக் ரெக்கமெண்டிங் ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் செபி அப்ரூவ்டுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு நம்மளுக்கு நீங்க அதையெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து நம்ம அப்படி பண்ணவே முடியாது. அதாவது இப்போ நம்ம ஒரு புரோக்கரேஜ் ரிப்போர்ட்டை கூட நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், அது வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு செபி அட்வைசர்கிட்ட இருந்து ஒரு அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணுறான்னு வச்சுங்க ஒரு ரிப்போர்ட்டை, அதை வந்து நம்ம அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வேற எந்த வடிவத்திலையும் நம்ம வேறபடி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேசாமல் நானே ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாம் எழுதி இந்த வருஷத்துலேருந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ 2025 என்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன, என்னுடைய கோல் என்னன்னா, இது மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் லீவு, எந்த விதமான பிக்கல் புடுங்கல் இல்லை. இன்னைக்கு நீங்கள் விதை போட்டு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பல்வேறு ஐடியாக்கள் வரும். ஒன்று மட்டும் எழுதிடாதீங்க, ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா. அந்த ஜிம்முக்கு போய் 1 நாள் 2 நாள் போவீங்க, அதுக்கப்புறம் எப்போ போவீங்க தெரியல. அதனால ஒரு 2-3 ஐட்டத்தை உங்களுடைய கோலில் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் ஏதாவது 1-2 பண்ணணும். இந்த வருஷத்தினுடைய முடிவில் நான் இதில் ஆல்ரெடி இந்த எம்எஃப்டி அப்படின்றது எடுத்தாச்சு. ஸோ இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் விளாக் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா, தோசை கடை போடுறேன்னா அல்லது கார்மெண்ட் ஷாப் போடுறேன்னா அப்படின்றது எது நடக்குது அப்படின்றது 2026 தான் தெரியும்.
நீங்க ட்ரேடிங் கூட பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க திடீர்னு 2025ல ஒரு நோக்கமா வைப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடிங்ல வந்து பல வகை இருக்கு. ஈக்விட்டி ட்ரேடிங் இருக்கு, ஈக்விட்டிலே ஸ்விங் ட்ரேடிங் இருக்கு, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் குறிப்பா உங்களை மனசு உள்ள இழுத்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய சில சிக்கல்களை தெரிஞ்சுங்க. சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் ஜெயிக்கணும்னு. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ட்ரேடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடர்னு ஒரு நண்பர் இருக்கார். அவர்லாம் எத்தனை புக்கு படிச்சிருப்பாரு, எத்தனை விதமான ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருப்பாரு. ஸோ சும்மா சம்பாதிக்கிறது அப்படின்றது நடக்காத காரியம். ஒரு நண்பர் கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு பாருங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் 3.5 லட்ச ரூபா லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஆக்சுவலா இது எந்த மாதிரி இருக்குன்னா சந்தனம்னு நினைச்சு சாணி எடுத்துட்டு வந்து வீட்டு அலமாரியில் வச்ச மாதிரி தான். ஏன்னு கேளுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் அது கம்ப்ளீட்டாக ட்ரேடிங்னு போயிடுது. அப்புறம் எப்படி நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்? ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக புரிதல் இல்லாமல் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து 3.5 லட்ச ரூபாய் பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். இன்னொரு நண்பருமே 4 வருஷமா ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணியிருப்பார் போல. அதில் அவருக்கு வந்து நல்ல வேலை 4 வருஷமா ட்ரேடிங் பண்ணி ரொம்ப குறைவான நஷ்டம் தான் பண்ணியிருக்காரு, வெறும் 30,000 ரூபாய் நஷ்டம். ஆனால் அதே சமயம் இவர் கில்லாடி, அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி வழியாக பணம் போட்டிருக்காரு, அதில் ஓரளவுக்கு நல்ல லாபம் இருக்குது அப்படின்றாரு. ஸோ நீங்கள் 2025ல் டக்குன்னு ஷேர் மார்க்கெட் ஓரியன்டாக ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, ஏதாவது ட்ரேடிங்கில் பெரிய ஆளாயிரணும்னா அதில் இத்தனை விஷயம் இருக்குது. அதுக்கு பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அது போன்ற வகையில் நீங்கள் ஏதாவது போனீங்கன்னா மேபி உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். என்னை கேட்டால் நான் வந்து இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு சொல்கிறேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபா மாதம் பணம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரே நாளில் வந்துச்சா? கிடையாது, சில வருடங்களாக அது மேல் நோக்கி வந்தது. ஸோ என்றைக்குமே பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு மாதம் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட ஒரு நிலையான வருமானம் வரட்டுமே, ஏன் அவசரப்படணும்? இனி ஒரு 2027 அல்லது 2028 வரும்பொழுது எனக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மாதம் ஒரு 2 லட்ச ரூபா வருதுங்க அப்படின்னு சொல்லத்தான் போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பணம் போட்டு நிலையான முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கோல் செட் பண்ணும் பொழுது அதிரடியாக மிகவும் வேகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. நிறைய பேர் என்னை கிண்டல் அடிச்சிருக்காங்க, எங்க ட்ரேடிங் உங்களுக்கு வரல அப்படின்றதுக்காக நாங்களாம் போகணுமான்னு. அப்பேற்பட்ட ஆளுகள்லாம் கடைசியில் என்ன ஆனாங்கன்றது எனக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கடைசியில் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது மாதம் எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு அருமையான கோலாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு நண்பர் கூட கேட்குறாரு, ஷேர் மார்க்கெட்டில் எப்படிங்க நம்ம எஸ்ஐபி பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு இருக்காப்புல. இது ஜீரோதால எப்படி மியூச்சுவல் ஷேர்களில் எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜீரோதால எப்படி எஸ்ஐபி பண்ணுறது. இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கில் கூட ஈஸியான ஒரு வழி இருக்குது, எல்லாத்துலேயுமே ஈஸியான வழி இருக்குது, இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கில் இருக்குது. ஸோ ஏஞ்சல் புரோக்கிங் இதுவரை கவர் பண்ணாதனால நான் அதை பற்றி நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அக்மி சோலார்னு ஒரு ஷேர் நம்ம எடுத்துக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. ஒரு பார்க்குறாரு ஒருத்தர், என்னப்பா இந்த ஷேர் ஏற்கனவே 230 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 230 ரூபா வந்திருக்கு, ஒருவேளை மறுபடியும் இவ்வளோ தூரம் இன்னொரு 2 மாதத்துக்கு போவானோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பிளான் பண்ணுறாரு. அவர் கெட்ட நேரம் கீழே கூட போகலாம், அது பிரச்சனை இல்லை, ஒருவேளை மேலே போகிற மாதிரியே இருக்கட்டும் 2 மாதத்துக்கு. ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, 2 மாதத்துக்கு எஸ்ஐபி போடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்மி சோலாரில் போயிட்டு மிக எளிமையாக இதை நம்ம கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்டார்ட் எஸ்ஐபியில் ஒரு ஷேர் நம்ம போடுறோமா அல்லது டெய்லி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோமா அப்படின்ற மாதிரி நம்ம மிக எளிமையாக பண்ணலாம். எப்போவுமே குவான்டிட்டி அப்படின்றது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி. ஸோ டெய்லி ஒரு நான் 5 ஷேர் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லியும் கொடுக்கலாம். அல்லது வாரத்துக்கு 5 ஷேர் வாங்கணும், அது எந்த நாளில், திங்கக்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமையா அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது மாசத்துக்கு வாங்கணும் அப்படின்னா அது மாசத்தினுடைய முதல் நாளா அல்லது 31ஆம் தேதியா அல்லது நடுவில் 15ஆம் தேதியா அப்படின்ற மாதிரி நம்ம எந்தையாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணும்போது அது செகண்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும், இங்கே பாருங்க நீங்கள் இந்த ஸ்டாக்ல தான் நீங்கள் எஸ்ஐபி போட விரும்புறீங்கன்னு. நான் ஜீரோதா விடவும் இது பார்க்குற கொஞ்சம் எளிமையாக இருக்குது. ஆனால் ஜீரோதாவில் டெலிவரி பையிங் டெலிவரி செல்லிங்க்கு புரோக்கரேஜ் இல்லை, அதை ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா மிக எளிமையாக எஸ்ஐபி ஆர்டர் கிரியேட் ஆகிடும். அப்புறம் டெய்லி வந்து அந்த டியூரேஷனில் நம்ம கிட்ட பணம் இருந்ததுன்னா இந்த ஆர்டரை எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி இந்த ஏஞ்சல் புரோக்கிங் வாங்கி கொடுத்துரும். ஸோ மிக எளிமையாக எஸ்ஐபி மூலியமாக இப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சமயத்தில் தான் நீங்கள் முக்கியமாக ஒன்று யோசிச்சுக்கணும், எத்தனையோ பேர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு சொல்லியிருக்காங்க நான் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணேங்க அதுவும் லாபமாக இருக்குது, அதே மாதிரி இடிஎஃப்ல
நிஃப்டி பீஸு, பேங்க் பீஸு அது போன்றதுல நான் டெய்லி வாங்கியிருக்கேன், அதுவும் லாபமாக இருக்குன்னு எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆளுகள் நம்மளுடைய சேனல்லையே கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 3 சினாரியோ மட்டும்தான் எஸ்ஐபி போடுறவங்களுக்கு, ஒரு சினாரியோ மட்டும்தான் சேலஞ்சு, மற்ற 2 சினாரியோவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நண்பர்களே. எஸ்ஐபி போட்டே நம்ம பெரிய அளவில் ஜெயிச்சுக்கலாம். நான்லாம் இப்படி இன்னைக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மாதத்துக்கு 50,000 கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, இது போன்ற ஸ்ட்ராட்டஜிலையும் அதுக்குள்ளே அடக்கம் தான். அதாவது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த அக்மி சோலார் அப்படின்னு ஒரு ஷேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த அக்மி சோலார் அப்படின்ற ஷேர் என்ன ஆகலாம் நீங்களே மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. ஒன்னா மேல் நோக்கி ஏறி இந்த பழைய ஹை தொடலாம். அதுல இது ஐபிஓ உண்டான ஷேர், அதனால ரொம்ப வால்டிலிட்டி அதிகம், 2 மாசத்துல மேல் நோக்கி வரக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. சரி, மேல் நோக்கி வராம இதே இடத்துல கூட இப்படி சுத்திக்கிட்டே கூட இருக்கலாம். இன்னொரு வாய்ப்பு என்னன்னா, இது தொடர்ந்து கீழ் நோக்கி போகலாம்னு வச்சுங்க. அந்த மாதிரி பெரியசா வாய்ப்பு இல்லை, பட் அப்படி இருக்குன்னே வச்சுக்குவோம். அப்ப நம்ம டெய்லி ஒரு ஷேர் நம்ம வாங்கினோம்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கட்டத்துல 2 மாசத்துக்குள்ள நல்ல லாபத்துல தான் இருப்போம். அதே மாதிரி டெய்லி ஒரு ஷேர் வாங்கும் பொழுது ஏறுது இறங்குது ஒரே இடத்துல தான் இருக்கு அப்படின்னாலும் அப்பவும் நம்மளுக்கு பெருசா பிரச்சனை இல்லை. தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருந்தாலும் இந்த இடத்துல லம்சமா முதலீடு பண்ணவன் இந்த இடத்துல பெரிய லாஸா இருப்பான். ஆனா இங்க டெய்லியும் ஒவ்வொரு ஷேரா வாங்குறவங்க அவங்களுடைய பிரைஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கு. ஏவரேஜ் பிரைஸ் இங்கே தான் இருக்கும். ஒரு சின்ன ஜம்ப் அடிச்சு மேல் நோக்கி ரெசிஸ்டன்ஸ் வந்தா கூட டக்குன்னு லாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படியே இல்லைனாலும் நஷ்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரே மெத்தடாக பண்ணாமல் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க, ஃபைன். மிட் கேப்போ அல்லது ஐபிஓ லிஸ்டட் கம்பெனி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்க, ஃபைன். ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு திரும்பக்கூடிய பங்காக, ஒரு உதாரணத்துக்கு இந்த அக்மி சோலார் இன்னும் கிரீனி சிம்பிளே அவன் போடல, இன்னுமே கீழே இறங்கி 200 ரூபா போய் போடுறானா அல்லது எப்போ போடுறான்னு தெரியல. ஸோ அவன் எப்போ கிரீனி சிம்பிள் போடுறானோ அப்போ ப்ரீவியஸ் டபுள் பாட்டம் கிட்ட ஒரு கிரீன் சிக்னல் போடுறானா, அப்போ இந்த இடத்துல எஸ்ஐபி ஒரு 2 மாசத்துக்கு டெய்லி ஒரு ஷேர் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது. அன்னை உங்களுக்கு குசும்புனே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, அமெரிக்காவையே அழிக்க பார்க்கிறாரு. இப்பதான் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய, அவன் இன்னும் பதவியே ஏத்துக்கல அவர் ட்ரம்ப் அவர்கள், இருந்தாலும் ட்ரம்ப் பேரை சொல்லிக்கிட்டு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. அந்த ட்ரம்ப்பை முடிச்சு கட்டணும் அல்லது அமெரிக்காவை முடிச்சு கட்டணும்ன்ற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் டாலர் வாங்க சொல்றாப்ல. அப்படி நம்ம டாலர் வாங்கிட்டோம்னாக்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. கடைசிக்கு இந்தியாவினுடைய எக்கனாமியாவது பெரிய அளவில் வந்துடும் அப்படின்றாப்ல. என்னங்க ஒரு நண்பர் மனசு இப்படி விட்டுட்டாரு, நான் எது வாங்கினாலும் அது கும்பா குட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அப்படியெல்லாம் மனசு விடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய கும்பா குட்டி இளவரசரா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபி மூலியமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டா டவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு நாளாவது அது லாபம் வரத்தானே செய்யும். இன்னொரு நண்பனுடைய திறமை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுதான் நான் அடிக்கடி கமெண்ட்கள் எடுத்து படிக்கிறது. நம்மளுக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு நாலேஜ் ஓரியன்டா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, இப்பவே ஏகப்பட்ட ஏஎம்சி வதவதன்னு இருக்கு. அது போக இந்த ஜீரோதா ஏஎம்சி, ஏஞ்சல் ஏஎம்சி ஏகப்பட்ட ஏஎம்சிஎல் புதுசாகவும் ஏட் ஆகிட்டே இருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு ஃபண்டு பெரும்பாலும் லான்ச் பண்ணுவாங்க. எதுன்னா அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. அப்ப எல்லா ஏஎம்சில இருந்து அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய 50 ஷேர்களுக்கு டிமாண்ட் என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால கான்சென்ட்ரேட் பண்றவங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாவே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய புரிதலை சொல்றாரு. நண்பர்களே, இந்த 2025 அதிரடியா இருக்கணும். இனிமேல் அடக்கம் இல்லை, இனிமேல் அதிரடி தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, டெஸ்டினேஷன் இதுதான், இந்த இடத்துல தான் நம்ம இருக்க போறோம் அப்படின்னா அப்போ அதுக்குண்டான பிஸ்னஸ்களை ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். 2025 நீங்கள்லாம் என்ன பிளான் பண்றீங்க, அது எதா இருந்தாலும் சரி தெரியப்படுத்துங்க. பிஸ்னஸ் ஓரியன்டா இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடு போறீங்களா இருந்தாலும் சரி, அல்லது கம்பெனி மாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நீங்க பதிவிடுங்க. அது இன்னொரு 4 பேருக்கு உதவிகரமா இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.